காங்கிரஸ் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொன்னது வந்து பெரியார். அப்போ பெரியார் இவர்களுக்கு வந்து முன்னோடி தலைவர், ஆனால் காங்கிரஸுடன் கூட்டணி. என்ன ஒரு முரண்பாடான கூட்டணி. தேசிய கட்சி மூன்றாவது மிகப்பெரிய கட்சி, 118 தொகுதிகளும் பெரும்பான்மையான தொகுதிகளில் போட்டியிடுகின்றோம். ஒருவருக்கு கூட ஒரு வழக்கு கூட இல்லாதவர்கள் மட்டும்தான் நாங்கள் வேட்பாளர்களை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்கின்ற ஒரு தேர்தலாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். திமுக ஆளுகின்ற அரசாங்கம் தொடர்ந்து அந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்காமல் அதை இழுத்தடிப்பு செய்து வருகின்றது. நீதிமன்றங்களே சொன்னால் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிபிஐக்கு ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வாக்குறுதியும் மக்கள் பட்டியலில் கொடுக்க மாட்டாங்க. இந்த 5000 அப்படி கொடுத்த பணங்கள் எல்லாம் எஸ்டி மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை. இத்தனை ஆண்டுகள் நடைபெற்ற ஆட்சியிலே 5 லட்சம் கோடி ஒட்டுமொத்தமாக. இந்த 5 ஆண்டில் மட்டும் வந்து 5,80,000 கோடி இந்த மக்கள் மீது கடன் சுமை. திமுகவும் அதிமுகவும் இவருடைய வாக்குகளை கூறு போட்டு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தர வேண்டிய உரிமையில் கூட தராமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சீட்டு கொடுத்தார்கள். அந்த எடப்பாடி ஐயா அவர்கள் சீட்டு கொடுத்தார்கள், ரிசர்வ் தொகுதியிலே சீட்டு கொடுத்தார்கள். இதையெல்லாம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து போட்ட வந்து காம்பவுண்ட். பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ண போறீங்க சார்? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் திரு ஆனந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன் சார். பரபரப்பாக போயிட்டு இருக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இன்னும் குறுகிய காலம்தான் இருக்கு, ஒரு சில நாட்கள் தான் இருக்கு. இந்த சமயத்தில் வந்து கிட்டத்தட்ட பல முனை போட்டிகள் இருக்கு. அதில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தன்னிச்சையாக போட்டியிடுது சார். எப்படி சார்? இல்லை, இப்போது இருக்கிற கட்சிகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி சொன்னீங்க. ஆமாம், இப்போ பலமுனை கூட்டணி, பலமுனை போட்டி இருக்குது தமிழ்நாட்டில். வந்து எந்தெந்த கட்சியின் தலைமையில் கூட்டணி இருக்குது, எந்தெந்த தேசிய கட்சிகள் எந்தெந்த கட்சியில் கூட்டணியாக இருக்கிறாங்க? இல்லை, 2 தேசிய கட்சியும் ஒரு கூட்டணியில் தான் நிற்குது. ஒன்று திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிற்குது, இன்னொன்று வந்து பாஜக. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்குது. அப்படி சொல்லக்கூடாது, என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்குன்னு தான் சொல்லலாம். அப்படி தான் இப்போ சொல்லப்படுது. அந்த சமயத்தில் வந்து பகுஜன் சமாஜ் தனித்து போட்டியிடுது சார். எப்படி சார்? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி, தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி வந்து திமுக தலைமையான கூட்டணியில் இருக்குது. ஆமாம், சரிங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், முன்னோடி தலைவர்களில் வந்து யார் முக்கியமான தலைவர்? அண்ணா, அப்புறம் கலைஞர், அப்புறம் இப்போ அடுத்து அவ்வளோதான், ஸ்டாலின் தான் வந்திருக்காரு. இல்லை, நீங்கள் முன்னோடி தலைவர், மூத்த தலைவர் வந்து நீங்கள் மறந்துட்டீங்க. பெரியார், அம்பேத்கர். ஐயா பெரியார் வந்து 1925 வந்து காங்கிரஸ் சரியில்லாத ஒரு கட்சி, காங்கிரஸ் இதில் வந்து நம்ம தொடர்ந்து இருந்தால் வந்து இந்த அவருடைய கொள்கைகளுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1925 வந்து காங்கிரஸ் வந்து பிராமணிசமும் மற்றும் வந்து ஆர்எஸ்எஸோட ஆதிக்கமும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து 1925 வந்து ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கும்போதே அவரும் வெளியே வந்துட்டார். ஸோ அப்போது 1925 பெரியார் அவருக்கு தெரிஞ்ச அந்த கொள்கை இன்ன வரைக்கும் அவரை முன்னோடி தலைவர் என்று சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியாமல் வந்து காங்கிரஸை கூட்டணி சேர்த்து வச்சுருக்காங்களே. காங்கிரஸ் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு சொன்னது வந்து பெரியார். அப்போ பெரியார் இவர்களுக்கு வந்து முன்னோடி தலைவர், ஆனால் காங்கிரஸுடன் கூட்டணி. என்ன ஒரு முரண்பாடான கூட்டணி. அதே போல் இப்போது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு பிஜேபியோடைய கூட்டணி. பிஜேபி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி. இப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்குது. முதல்ல வந்து காங்கிரஸ்லேருந்து 1924 வந்து கம்யூனிஸ்ட் பிரிஞ்சாங்க. அதன் பிறகு 1925 வந்து ஆர்எஸ்எஸ் இயக்கம் வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு ஆர்எஸ்எஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து ஜனசங்கம், அதுக்கப்புறம் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி. இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே தழுவலாக மாறி வந்தது தான் வந்து. அதன் பிறகு வந்து இவர்கள் வந்து இன்னொரு பக்கம் எடுத்திங்கன்னா பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி வந்து சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். சுயமரியாதை இயக்கம் பிறகு நீதி கட்சியில் சேர்ந்தார். நீதி கட்சியின் பிறகு திராவிட கழகம் ஆரம்பித்தார். திராவிட கழகத்திலிருந்து வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படிலாம் இருக்கும்போது திராவிட முன்னேற்றத்தில் மீண்டும் ஒரு உடைப்பு ஏற்பட்டு அது வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸுக்கு வந்து பிரதர், ஒரு பெரிய பிரதர், ஒரு இன்னொரு பிரதர், அது ஒரு 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகளில் வந்து ஒரு சைடில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா திமுக வரைக்கும் வந்துட்டாங்க. இன்றைக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உள்பட எல்லாமே வந்து இது வந்து
காங்கிரஸுடைய குழந்தைகள். அதே போல் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து அதிமுக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, பிஜேபிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுடைய இருந்து பிறந்த குழந்தைகள் தான் அவர்கள்லாம். இவங்களுக்கு மத்தியில் வந்து எப்பவுமே வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐடியாலஜி என்பது தனி. 1932 வட்டமேஜை மாநாட்டிலே வந்து காங்கிரஸை வந்து எதிர்த்து வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து வட்டமேஜை மாநாட்டில் லண்டனில் பேசுகிறார். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்ட் கிளாஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கி காங்கிரஸுக்கு எதிரான கொள்கையும் பிஜேபிக்கு எதிரான கொள்கையும் கொண்ட ஒரு கொள்கைவாதி தான் வந்து அம்பேத்கர் ஐடியாலஜி. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தனியான ஐடியாலஜி. இப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணி தலைமையில் இருக்கிற கூட்டணி இவர்கள்லாம் ஒரு பக்கமாகவும், பகுஜன் சமாஜ் கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐடியாலஜி இது வந்து காங்கிரஸ் ஐடியாலஜி, இது பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐடியாலஜி. அந்த பாபா சாஹேப் அம்பேத்கர் ஐடியாலஜியோட இன்றைக்கி வந்து போட்டியிடுறது வந்து பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிடுறது. அப்படி ஒரு போட்டியிடுறது இவங்க 2 பேருமே வந்து மாற்று அரசை வந்து நாங்கள் மாற்று அரசை அமைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அமைத்த வரலாறு இருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் வந்து இவர்கள் காங்கிரஸுடைய குழந்தைகள், அவர்களுடைய வாரிசுகள் தானே ஒழிய எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே காங்கிரஸுடன் உடன்பாடு கிடையாது. அதனால் நாங்கள் மாற்று சிந்தனையை சந்திக்கக்கூடிய இந்தியாவுடைய தேசிய கட்சி 3வது மிகப்பெரிய கட்சி. அதனால் நாங்கள் தனித்து எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் நாங்கள் 118 தொகுதிகளும் பெரும்பான்மையான தொகுதிகளில் போட்டியிடுகின்றோம். இந்த வேட்பாளர்கள் யாருக்கும் ஒருவருக்கு கூட ஒரு வழக்கு கூட இல்லாதவர்கள் மட்டும்தான் நாங்கள் வேட்பாளர்களை நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். கண்டிப்பாக சார். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவுக்கு இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படி ஒரு கட்டாயத்துக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு. அந்த சமயத்தில் வந்து இப்போ பகுஜன் சமாஜ் தனியாக போட்டியிடுது. எப்படி சார் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை பெற முடியும் சார்? அதாவது இப்போ கூட்டணி கணக்கு என்பது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டணியாக இருக்கிறவங்க மனநிலைமையோடு ஒரிஜினலாக அவங்களுடைய மைண்ட் செட்டு வந்து ஒற்றுமையாக இருக்கிற கூட்டணியான்று பார்த்திங்கன்னா கூட்டணி வந்து மன ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒத்து போல. சிலர் ஒரு கட்சியில் இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு, வேறு மாற்று கூட்டணியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிற அளவுக்கு அங்கு வந்து உடைப்பட்டு கிடக்கின்றது. கண்டிப்பாக தலைவர்களுடைய மனங்கள் வந்து புண்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆமாம், அழுது கொண்டே சிரிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அந்த கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து வாக்குகளும் அந்த கூட்டணியை சொல்கின்ற தலைவர்களுக்கு மட்டும் சொல்கின்றவர்களுக்கு வாக்குகளை போட்டு விடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. பாதிக்கப்பட்ட தோழர்கள், பாதிக்கப்பட்ட நபர்கள் இவர்கள் எல்லாம் எங்கள் கட்சிக்கு வாக்களிப்பார்கள். கண்டிப்பாக அம்பேத்கர் ஐடியாலஜியும் அண்ணன் ஆம்சாங் அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்கின்ற ஒரு தேர்தலாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவரை அண்ணனுடைய மரணத்திற்கு பிறகு வந்து சிபிஐக்கு எடுத்து செல்ல வேண்டிய வழக்கை தாங்களே விசாரித்துக் கொள்வோம் என்று இந்த மாநில திமுக ஆளுகின்ற அரசாங்கம் தொடர்ந்து அந்த வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்காமல் அதை இழுத்தடிப்பு செய்து வருகின்றது. நீதிமன்றங்களே சொன்னால் கூட அந்த வழக்கை சிபிஐக்கு அவர்கள் ஒப்படைக்கவில்லை என்பது மிகப்பெரிய வருத்தம். அண்ணனுடைய இன்னுயிர் இங்கு மறைந்திருக்கின்றது. அண்ணன் ஆம்சாங் அவர்கள் தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடிய அனைத்து மக்களுக்கான ஒரு உணர்வையும் அந்த கல்வி ரீதியாகவும் அவர்களை சமுதாய ரீதியாகவும் முன்னேற்றிய ஒரு தலைவரை இன்று படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இதற்கெல்லாம் நாங்கள் இது நீதி கேட்கின்ற ஒரு தேர்தலாக வைக்கின்றோம். கண்டிப்பாக சார். ஆனால் திரு ஆம்சாங் அவருடைய பெயரை வந்து இந்த தேர்தலில் வந்து திமுக தவிர அனைத்து கட்சிக்கு தலைவர்களும் இன்றைக்கி பயன்படுத்துகிறாங்க. அவருடைய ஆம்சாங் அவருடைய கொலைக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் திமுக அதை பற்றி பேசவே இல்லையே சார். இல்லை, இப்போ எந்த அரசாங்கத்தில் வந்து அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இருக்கின்ற ஒரு முதல்வருடைய தொகுதியிலே, குளத்தூர் தொகுதியிலே அவருடைய சொந்த வீட்டு வாசலிலே, அண்ணன் ஆம்சாங் அவருடைய சொந்த வீட்டு வாசலிலே ஒரு படுகொலை நடைபெற்றது என்றால் அதற்கு இந்த அரசாங்கம் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ற சூழ்நிலை இருக்கும்போது அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் ஒரு மரணம் ஏற்படுகின்ற அந்த சூழ்நிலையில் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த மாநிலத்தில் எப்படி இருக்கின்றது என்பதற்கான ஒரு உதாரணம் அது. அதனால் இதை வந்து எளிமையாக புரிந்து கொள்ளலாம். அதனால் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கிடையாது. மற்ற தலைவர்கள் பேசுகின்றார்கள் என்றால் அரசியல் லாபத்திற்காக, சில ஓட்டு அரசியலுக்காக பேசுகின்றார்கள். இதே தலைவர்கள் அதே ஒரு எதிர்கட்சி மற்ற கட்சி கூட்டணி கட்சியுடைய அதிமுக தலைமையில் இருப்பவர்கள் பேசுகின்றார்கள். அவர்கள் ஏன் வந்து மனம் வந்து நான் இந்த வழக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிபிஐயிடம் ஒப்படைப்போம் என்று சொல்லவில்லையே. கண்டிப்பாக அதை பற்றி பேசுகின்றார்களே வழியே இதை நான் சிபிஐக்கு ஒப்படைப்பேன் என்று சொல்ல மறுக்கின்றார்களே. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேச முடிகிறாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிபிஐக்கு ஒப்படைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வாக்குறுதியை மக்கள் பட்டியலில் கொடுக்க மாட்டாங்களே. பல அரசியல் முக்கிய புள்ளிகள், பல
முகம் தெரியாத இன்னும் பல குற்றம் சுமத்தப்பட்டவர் குற்றவாளிகள் கைது செய்யாமல் படாமல் இருக்கின்றார்கள் இந்த வழக்கிலே. அதனால் உரிய நீதி அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு இந்த வாக்குப்பெட்டிகளின் மூலமாக அவர் சார்ந்திருந்த பகுஜன் சமாஜ் கட்சியில் யானை சின்னத்தின் வாக்களிப்பதன் மூலமாக இந்த மக்கள் அவர்களுக்கு நீதியை அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு நீதியை கேட்பார்கள் என்று நம்புகின்றோம். கண்டிப்பாக சார். இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு நட்சத்திர வேட்பாளர்னு நிற்கிறாங்க. குறிப்பாக சமீபத்தில் கட்சி ஆரம்பித்த திரு விஜய் அவர்கள் போட்டியிடுறாரு. அதுவும் 2 தொகுதியில் போட்டியிடுறாரு. இன்னைக்கு அந்த பிரச்சாரம்லாம் எப்படி சார் எடுபடுமா எப்படி சார்? இல்லை, அவருக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அந்த பிரச்சாரங்கள் மக்கள் மனதிலே அது வாக்குகளாக மாறுகின்றனவா, அல்லது இந்த கூட்டணிகளுக்கு மாற்றாக இவர்களுடைய வாக்குகளை ஆளுகின்ற கட்சியுடைய வாக்குகளை உடைப்பதற்காக அது பயன்படுத்தப்படுகின்றதா என்பது தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் தெரியும். கண்டிப்பா. ஆனா பல வேட்பாளர்கள் இன்னைக்கு நடிகைகளை களமிறக்கியிருக்காங்க பிரச்சாரத்துக்கு. பகுஜன் சமாஜ் கட்சி எந்த நடிகைகளை இறக்க போகுது சார்? இல்லை, அது விளம்பர அரசியலோ சாதாரணமான ஒரு நடிகர்களையோ வைத்து பிரச்சாரம் செய்வது மட்டும் பகுஜன் சமாஜ் கட்சியின் நோக்கம் அல்ல. இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது என்பதுதான் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொள்கை. தேர்தல் அறிக்கையே அதுதான். ஏனென்றால் இப்போது ஆடு கொடுக்கிறேன், மாடு கொடுக்கிறேன், கோழி கொடுக்கிறேன், ஃப்ரிட்ஜு கொடுக்கிறேன், வாஷிங் மிஷின் கொடுக்கின்றேன், 8,000 கொடுக்குறேன், 8,000 ரூபாய் டோக்கன் தரேன், இதெல்லாம் நீங்கள் எல்லாம் இந்த மாநிலத்தில் நிலவுது. ஆனால் அதான சார் எதிர்பார்க்குறாங்க. கவர்ச்சி அரசியலாக தான் சார் இப்போ போயிட்டு இருக்கு தமிழ்நாடு. அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் பொழுது அந்த அனைத்து விஷயங்களும் கிடைக்கக்கூடிய விஷயமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்கின்றது. இந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் முதல் அவர்களுடைய அன்றாட வாழ்வியல் முதல் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது வரை அனைத்துமே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கின்றது. அப்படி அரசியலமைப்பு சட்டத்தை அமல்படுத்திவிட்டால் இந்த மக்களுக்கு தேவையானது அனைத்தும் கிடைத்துவிடும். இதை ஒரு பார்ட்டாக பிரித்து அவர்களுக்கு ஆடு மாடு வளர்ப்பது, அவர்களுக்கு பணம் கொடுப்பது என்பதை போக சுயமரியாதையுடன் கௌரவமாக அவர்களை வாழ்க்கை நடத்துவது என்றால் இது அனைத்துமே கிடைத்துவிடுமே. அப்படி சுயமரியாதையும் கௌரவமாக வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துங்கள் என்பதுதான் பகுஜன் சமாஜ் கட்சி 4 முறை எந்த விதமான தேர்தல் வாக்குறுதியையும் அளிக்காமல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் என்று தமிழ்நாட்டை போல 2 மடங்கு பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 4 முறை ஆட்சி அமைத்திருக்கின்றோம். ஆகையினால் இந்த பகட்டு அரசியல் என்பது இவர்கள் பயன்படுத்தி இருக்கின்ற அந்த பணங்களை எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இந்த 5,000 அப்படி கொடுத்த பணங்கள் எல்லாம் இந்த மக்களுக்காக, அதாவது தலித் மக்கள், இந்த SC ST மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகை. அதாவது இந்த பட்ஜெட்டிலே பார்த்திங்கன்னா 4,28,000 கோடி இருக்கின்றது. ஆனால் 2024 சட்ட பிரகாரம் அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் ஒதுக்க வேண்டும் என்றால் 1 கோடி, அதாவது 1,08,000 கோடியை ஒதுக்கியிருக்க வேண்டும். ஆனால் 3,952 கோடியை ஒதுக்கி இருக்கின்றார்கள். அப்படி மிகப்பெரிய அளவிலே இந்த திமுக அரசாங்கம் தலித் மக்களுடைய அந்த நிதியை மோசடியாக செய்து இந்த மகளிர் உரிமை தொகையை 5,000 ரூபாயை அந்த நிதியிலே 3,800 கோடியை எடுத்து இந்த பொதுமக்களுக்கு கொடுத்திருக்கின்றது. மக்கள் இதை உணர வேண்டும். இந்த மக்களுக்கு மேம்பாட்டுக்கான நிதியை தலித் மக்களுடைய நிதியிலிருந்து கொடுத்திருக்கின்றார்கள். இதை மக்கள் அறிந்து அந்த மக்களுக்கு தலித் மக்கள் இந்த அரசினால் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும். அதே போன்று 1,50,00,000 ரூபாய் பாபா சாஹேப் அம்பேத்கர் சாம்பியன் ஸ்கீம், அதன் மூலமாக கடன் உதவி வழங்க வேண்டும் என்று ஒரு திட்டம் இருக்கிறது, மத்திய அரசின் திட்டம். ஆனால் மாநில அரசாங்கம் அதில் சப்சிடி என்ற அதாவது தள்ளுபடி செய்யப்படக்கூடிய அந்த பணத்தொகை ஒன்று இருக்கின்றது. அதாவது 1 கோடி வரையும் 30 லட்சமும், 50 லட்சம் என்றால் அது சேர்த்து 1,50 கோடி என்றால் 1,45 லட்சம். இந்த அரசாங்கம் ஒரு ஜிஓ எந்த மக்களுக்கும் தெரியாமல், எந்த தலைவர்களுக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு அரசு உத்தரவு போட்டிருக்கின்றது. என்னவென்றால் 1 கோடி வரை தான் சப்சிடி வழங்கப்படும், 50 லட்சம் ரூபாய்க்கு வழங்கப்படுகின்ற 15 லட்சம் ரூபாய் சப்சிடி கிடையாது என்று ஒரு தலித் மக்களுக்கு எதிரான ஒரு உத்தரவை போட்டிருக்கின்றால் இது எந்த தலைவருக்கும் இதை கேட்க முடியவில்லை. அவர்களுக்கு இது தெரிய வந்ததா என்று கூட தெரியவில்லை. இதை நான் நிதி கமிஷனிலே சேர்மன் வந்த பொழுது சோலா கிராண்டோடு நடைபெற்ற கூட்டத்திலே கூட இதை நான் தெரிவித்தேன். இந்த மக்கள் ஏன் இந்த அரசினால் இப்படி வஞ்சிக்கப்படுகின்றார்கள், அந்த மக்களுடைய நிதியை அவர்களுக்கு செலவு செய்வதற்கு அந்த பணத்தை செலவு செய்தால் அந்த மக்கள் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து, கல்வித்தரம் உயர்ந்து, அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து விடுவார்கள் என்பதற்காக அந்த மக்களுடைய பணத்தை அவர்களுக்காக அளிப்பதிலே அதை மீண்டும் மத்திய அரசாங்கம் திருப்பி அனுப்புவது
தகுதியான மக்கள் இல்லை என்று சொல்லி வேறொரு திட்டங்களுக்கு மாற்றிவிடுவதை ஒரு வாடிக்கையாக கொண்டுள்ளது. இது வந்து இந்த திராவிட அரசுகள் திமுக, அதிமுக இதிலே வந்து இவர்கள் அனைவருமே இது போல செய்திருக்கின்றால் இதையெல்லாம் பாடம் புகட்டுவதற்கு யானை சின்னத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியில் வாக்களித்தால் நேரடியாக இதற்கான திட்டங்களை எல்லாம் வந்து இந்த மக்களுக்கு நேரடியான உதவியை வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பெறக்கூடிய உரிமையை பெற்றுத் தருவோம் என்று சொல்கின்றோம். சார், நீங்க சொன்ன அந்த தலித் மக்களுக்கான அந்த உதவி இருக்குல்ல சார், அந்த ஸ்கீமை வந்து எப்படி சார், யாரு கண்காணிக்கிறது? இது எந்த அதுக்கு தான் செயல்படுத்தப்படணுமா எப்படி சார்? ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சிறப்பு குழு அமைச்சு வந்து இந்த மக்களுக்கான ஒதுக்கப்பட்ட நிதியை அவர்களுக்கு தான் செலவழிக்கப்படுகின்றதா அப்படின்ற ஒரு கண்காணிப்பு குழு இருக்க வேண்டும். ஆமா, கண்டிப்பா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்காணிப்பு குழுவுடைய தலைவராக முதலமைச்சரே இருக்கின்றார். அப்படி இருக்கும்பொழுது அந்த பணம் தவறாக செலவழிக்கப்படுகின்றது என்ற உத்தரவை வந்து அந்த அரசாங்கமே போடுகின்ற பொழுது தனிப்பட்ட முறையில் அந்த குழுக்கு வந்து ஒரு கல்வியாளர்கள், அதனுடைய சமூக போராளிகள் மற்றும் வந்து உண்மையான வந்து சமூக ஆர்வலர் இவர்களையெல்லாம் ஒரு பொதுக்குழுவாக அமைத்து அந்த நிதி குறிப்பாக இந்த மக்களுக்கான நிதியாக செலவழிக்கப்படுகின்றதா என்பதை கண்காணிக்கிறது தனிப்பட்ட ஆணையம் அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். ஆனால் இப்போ இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை இதுக்கு தான் பயன்படுத்தணும், மற்ற ஸ்கீமுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏதாவது விதி இருக்கா? அப்படி சார்? அப்படிதான் சட்டமும் கூட. ஆனால் வந்து இதுக்கான சர்ப்ளஸாக வந்து இதற்கான செலவே எங்களால் செய்ய முடியலை அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து நிரூபித்தா மட்டுமே அது வேறு திட்டத்துக்கு அனுப்ப முடியும். அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிற இந்த தலித் ஏழை மக்கள் எல்லாம் வந்து அங்கங்கே குடிசையிலையும் அங்கே அவருடைய வந்து கழிவறைகள் இல்லாமலையும் வந்து சாலை ஓரங்களிலும் பிளாட்ஃபார்மிலும் படுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தண்ணீர் அடைந்து விட்டார்களா? அவருடைய பொருளாதார நிலைமை மேம்பாடு அடைந்து விட்டதா? அப்படி இந்த திட்டத்தை இதற்கான வந்து இந்த மக்களுக்காக செலவழிக்க முடியவில்லை என்ற வந்து ஒரு பொய்யான காரணத்தை கூறி இந்த தொகையை வேறு திட்டங்களுக்காக மடைமாற்றி விடுகின்றன. இது வந்து எவ்வளோ பெரிய வந்து வஞ்சிக்கப்படுகின்ற உண்மை என்பதை வந்து இந்த பொதுமக்கள் உணராமல் இந்த மக்கள் 25.5% SC ST மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் திமுகவும் அதிமுகவும் இவருடைய வாக்குகளை கூறு போட்டு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு தர வேண்டிய உரிமையில் கூட தராமல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த இவர்களுக்கு வந்து எனக்கு வந்து கலைஞர் வந்து சீட்டு கொடுத்தாங்க, எனக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சீட்டு கொடுத்தார்கள், அந்த எடப்பாடி ஐயா அவர்கள் சீட்டு கொடுத்தார்கள், ரிசர்வ் தொகுதியிலே சீட்டு கொடுத்தார்கள். இதையெல்லாம் வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து போட்ட வந்து காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டுக்குள்ளே இன்றைக்கி இருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கின்ற ஒரு தனி தொகுதியிலே, குறிப்பாக திருவிக தொகுதியிலே முதலமைச்சரால் நிற்க முடியுமா என்று கேட்டால் நிற்கவே முடியாது. அதே போன்ற எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார், அவரால் வந்து ஒரு தனி தொகுதியில் எக்மோர் தனி தொகுதியில் நிற்க முடியுமா என்றால் முடியாது. அந்த இடத்திலே வந்து ஒரு SC ST மக்கள் மட்டும்தான் அங்கே நிற்க முடியும் என்று ஏற்கனவே வந்து சட்ட வரையறை இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இவர்களாக பார்த்து நான் இவர்களுக்கு சீட்டு வழங்கினேன், அவர்களுக்கு சீட்டு வழங்கினேன் என்பதெல்லாம் முடியவே முடியாது. யார் முதலமைச்சர் நினைத்தாலும், பிரதமர் நினைத்தாலும், பிரசிடென்ட் நினைத்தாலும் வந்து அந்த இடத்துல ஏற்கனவே ரிசர்வ் தொகுதி என்று ஒதுக்கப்பட்ட தொகுதி பாபா சாஹேப் அம்பேத்கரினால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தின் மூலமாக வந்த அந்த தொகுதி பாபா சாஹேப் அம்பேத்கர் கொடுத்த தொகுதியை தான் இவர்கள் கொடுக்கின்றார்கள். அதை மீறி அந்த மக்களுக்கு வந்து அவர்களை அந்த கட்சியுடைய எந்த விதமான வந்து எம்எல்ஏ என்றால் எம்எல்ஏக்கான முழு அதிகாரத்தையும் அவர்களை பயன்படுத்த விட மாட்டேங்கின்றார்கள். அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், எம்எல்ஏவாக இருந்தாலும், ரிசர்வ் தொகுதியில் வர எம்எல்ஏ எம்பி இவர்களை எல்லாம் வந்து அந்த கட்சி வந்து ஒரு அடிமைகளைப் போல வந்து அவர்களை கட்டுப்படுத்துகின்றது. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி ராஜ்யசபாவுக்கு இதுவரைக்கும் இந்த திமுகவிலே இந்த வரலாற்றிலே இதுவரைக்கும் ராஜ்யசபாவுக்கு ஒரு தலித் எம்பிகளை கூட அனுப்பியதில்லை. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி மிகப்பெரிய அளவிலே பட்டியலின மக்களை வந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்பியிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த தேதி வரை திமுக ஆரம்பிக்கப்பட்ட வரலாற்றிலிருந்து இந்த தேதி வரை யாரையாவது பட்டியலின மக்களை வந்து அனுப்பியிருக்கிறார்களா என்று இன்றைய தேதி வரை நீங்களே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற தலித் மக்களுக்கு எதிராக திராவிட கட்சிகள் செயல்படுது அப்படிங்கிறீங்க. ஆனால் திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிற திருமாவர்கள் இது சம்பந்தம் பேசவே இல்லையே சார், என்ன காரணம்? ஒருவேளை கூட்டணி தர்மம் வந்து தடுக்குதா எப்படி சார்? அவருடைய நிலைப்பாடு பற்றி அவர் தெரியாதா? இந்த விஷயம் தெரியுமா தெரியாது சார் அவருக்கு? இல்லை, அவருடைய நிலைப்பாடை பற்றி நான் விமர்சிக்க விரும்பவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு எல்லாருக்கும் மக்களுக்கு புரிய வரும்.
கண்டிப்பா சார். இந்த தேர்தலை பொறுத்தளவு கவர்ச்சி அரசியல் தான் தேவைப்படுது. அதாவது கவர்ச்சிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நட்சத்திர வேட்பாளர்கள், நட்சத்திர நடிகர், நடிகைகள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இலவச திட்டங்கள் இது மாரிலாம் போயிட்டு இருக்கு. ஆனா, பகுஜன் சமாஜ் கட்சி ஏதாவது இலவச திட்டங்கள் அறிவிக்கலாமா சார்? எப்படி சார்? ஏன்னா நேற்று கட்சி ஆரம்பிச்ச திரு விஜய் அவர்களோட இன்னைக்கு வந்து நான் வந்தா இவ்வளவு தருவேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஆனா, உங்களுடைய அ தேர்தல் அறிக்கையில ஏதாவது இருக்கா சார் இது மாரி கவர்ச்சி இல்ல திட்டங்கள்? மக்கள் வந்து ப்ராப்பரா வந்து எஜுகேட் பண்றது தான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி வந்து செஞ்சிட்டு இருக்கு. இப்போ இன்னும் எஜுகேட் ஆகாததுனால என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, 10,00,000 கோடி அதாவது இந்த கடந்த ஆட்சி காலங்களில இத்தனை முறை நடைபெற்ற ஆட்சி காலங்களில இல்லாத அளவுக்கு 5,80,000 கோடி இந்த 5 ஆண்டுகளிலே வந்து மக்கள் மீது கடனாக வாங்கி சுமத்தி இருக்கின்றார்கள். அப்படி இந்த கடன் யார் வந்து திரும்பி மீண்டும் கடனாளியாக வரல, ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் இவர்கள் வந்து கடன் சுமைக்கு தமிழக மாநிலத்திற்கு பொறுப்பு. அதாவது இத்தனை ஆண்டுகள் நடைபெற்ற ஆட்சியிலே 5,00,000 கோடி ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டுகள் எல்லாம் இந்த 5 ஆண்டில் மட்டும் வந்து 5,80,000 கோடி இந்த மக்கள் மீது கடன் சுமை. ஆனால் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த மக்களுடைய பணத்திலே வரி சுமையை வந்து இந்த மக்கள் மீது செலுத்தி மீண்டும் அந்த கடன்களை வசூலித்து கட்ட வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த மக்களுக்கு அன்றாடம் அன்றைய தேவைகளை வந்து அந்த நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய சில விஷயங்களை தான் இந்த அரசுகள் செய்து அவர்களை வந்து ஏமாற்றி இந்த வாக்குகளை பறிக்கின்றார்கள். உண்மையிலே அவருடைய வாழ்க்கை தரங்கள் உயர்வதற்கான எந்த விஷயங்களையும் இந்த அரசுகள் செய்யாமல் வந்து மக்களை வஞ்சித்து இந்த வாக்குகளை பெறுகின்றன. எஜுகேட் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த மக்களை வந்து உங்களுடைய உரிமை, உங்களுடைய பணம், உங்களுடைய செலவு தொகை இவ்வளவு தொகையும் நீங்கள் உங்களுக்கு கட்டாயம் இந்த அரசு செய்தாக வேண்டும் என்ற எஜுகேட் செய்வதற்கு இந்த திமுக, அதிமுக போன்ற இங்கே ஆண்ட கட்சிகள் யாருமே வந்து முன்வருவதில்லை. மக்கள் புரியாமல் வைத்துக்கொண்டு அவர்களுடைய வாக்குகளை பறித்து ஆட்சியாளராக மாறுவதை தான் ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக வைத்திருக்கின்றது. ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி இந்த மக்களை எஜுகேட் செய்து அதன் மூலமாக அவர்கள் வர வேண்டிய அந்த உரிமைகளை பெற்றுத்தரதான் பகுஜன் சமாஜ் கட்சி பாடுபட்டு வருகின்றது. கண்டிப்பாக சார். இந்த தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பண்ண போகிறீங்க சார்? ஏற்கனவே வந்து ஆட்சிக்கு வந்த உத்தரப்பிரதேசம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். அரசாங்க லேண்ட் எல்லாத்தையும் கணக்கு எடுத்து எல்லா மக்களுக்கும் வந்து யாரெல்லாம் நிலம் இல்லாத ஏழைகள் இருக்கிற லிஸ்ட்டை வந்து கலெக்டர்கிட்ட கேட்டோம். ஏழைகள் லிஸ்ட்டெல்லாம் வந்து கலெக்டர் வந்து கொடுத்தோன்னே எல்லாருக்கும் 2 ஏக்கர் நிலம்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டோம். ஸோ இது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய எங்களுடைய ஆட்சியுடைய தன்மை. அதே போல் யாரெல்லாம் அதிகமாக நிலம் வைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கணக்கையும் எடுத்தோம். அதிகமாக நிலம் வைத்திருப்பவர்கள் வந்து நில உச்சவரம்பு சட்டத்தில் அவர்களிடமிருந்த நிலங்களை வாங்கி பொதுமக்களுக்கு ஏழைகளுக்கும் கொடுத்தோம். இது போன்ற ஒரு நடைமுறை தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றதா? தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருகின்ற போது தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி அனைத்து ஏழைகளும் நில உடைமையாளர்களாக மாறி இருப்பார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அரசிடம் தற்போது நிலைமை இல்லை. ஆனால் அங்கே இருந்த நிலங்கள் ஃபாரஸ்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை தவிர மற்ற வந்து பொது பயன்பாட்டிற்குள்ள நிலத்தை தவிர மீதி எல்லாம் அரசு வைத்திருந்த நிலங்களை எல்லாம் அரசு நிலங்கள் எவ்வளவு இருக்கின்றது என்று கணக்கெடுத்து அதை பொதுமக்களுக்கு நிலமில்லாத ஏழைகளுக்கு 38 லட்சம் பேருக்கு தலா 2 ஏக்கர்கள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆட்சியிலே அன்னை மாயாவதி அவர்கள் வழங்கியிருக்கின்றார். ஒருத்தருக்கு நிலம் வந்து ஒரு உரிமையை கிடைத்துவிட்டால் அந்த உரிமையை வைத்து அவருடைய தன்மானத்தோடு வாழ்வார். வேறு எங்கும் சென்று கூலிக்கு வேலை செய்யாமல் அவருடைய நிலத்திலே அவர் வந்து பிழைப்பு நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் பகுஜன் சமாஜ் கட்சி உத்தரப்பிரதேச செயல்படுத்துவது போல தமிழ்நாட்டில் செயல்படுத்துவோம். கண்டிப்பாக சார். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி சார்.